ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராஜா ஜாப் டியூப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வெளிவந்துள்ள வேலைவாய்ப்பு சம்பந்தமான அறிவிப்பு குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து இதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளிவந்துள்ளது. நம்பர் ஆஃப் போஸ்ட், எவ்வளோ சேலரி, இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். மெடிக்கல் ஆஃபீஸர் 12 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ். இதற்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் கொடுக்குறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆர் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 50 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 கொடுத்துருக்காங்க. இதற்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதற்கு பார்த்து நீங்கள் +2 வந்து பயாலஜி முடிச்சிருக்கணும். அப்படின்னா +2 பாஸ், பாட்னி அண்ட் ஜுவாலஜி ஒரு சப்ஜெக்டை படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழில் ஒரு சப்ஜெக்ட்டை நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கணும். அது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கணும். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா 8,500 ரூபா கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 8th பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 45 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா அனுப்ப வேண்டிய முகவரி நிர்வாக செயலாளர் / மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலச்சங்கம், திருப்பூர் 641-602 என்ற முகவரிக்கு வந்து விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். இதுக்கான கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த பதிவு முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லிக்கிறாங்க. பணியில் சேருவதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கான ஆவணச் சான்றிதழை இணைத்து சுய சான்றப்பம் விட்டு 24/3/2025 அன்று மாலை 5 மணிக்குள் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லிக்கிறாங்க. கீழே கையொப்பமிட்டவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு அல்லது தேர்வுக்கு பொருத்தமான வேட்பாளரை அழைக்கும் உரிமை உள்ளதுன்னு சொல்லிக்கிறாங்க. மேல் குறிப்பிட்ட காலிப்பணிகள் தோராயமானது, மேலும் காலிப்பணிகள் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி தேவையான ஆவண நகலை இணைத்து 24/3/2025க்குள்ளார நீங்கள் அனுப்பிடுங்க. இதை படித்து பார்த்துட்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை படித்து பார்த்துட்டு தகுதியும் விருப்பம் உள்ள விண்ணப்பதாரர்கள் இப்பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. This video sponsored by MyBoard shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available Play Store. Download and purchase. சிறந்த ஆன்லைன் தளம், சிறந்த பொருட்களை வாங்க சிறந்த தளமாக விளங்குகிறது. டிஎன்பிசி மற்றும் பல வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.